பிரச்சனை நடுவில் நீ என்ன மறுதலிக்கல, இந்த தேவை நடுவில் நீ என்ன மறுதலிக்கல, இத்தனை குறைவுகள் உன்னை சுற்றி இருந்தும் நீ என்ன மறுதலிக்கல. அல்லேலூயா. அதான் வசனம், உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன், உமையே நம்பி இருக்க அப்படின்னு வசனம் இருக்கு. எப்படி? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன். எப்படியா வசனத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா? நான் உங்களுக்கு நீ கத்துத்தரேன். உமையே, ஆமா, உமையே நம்பினா என்னன்னா, உறுதியாய் கத்தரை பற்றி இருக்கிறவனுக்கு ஆப்ஷன் ஏ பி எல்லாம் கிடையாது, ஒரே ஆப்ஷன் அவரே. ஆமென். அவர் 10 நாள் பார்ப்போம், அவர் செஞ்சா செய்யட்டும், அவர் செய்யலாம் 11ஆவது நாள் இன்னொரு ஆப்ஷன் போயிடலாம். அப்படி இல்லை, 10 நாள் செய்யலனாலும் 20 நாள் செய்யலனாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று உண்மையே சொல்லுங்க கூட சேர்ந்து, உண்மையே. ஆமென். ஃபாதர் சொல்றார், வேறு ஒரு ஆசை இல்லை ஏசு ராஜா சொல்றாரா, உண்மை தவிர, உண்மை தவிர. அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவருக்கு நேசிக்கிறதுக்கு வேற யாருமே. அவர் சொல்றாரு, உங்களை மட்டும்தான்ப்பா, என் ஆசை எல்லாம் நீங்க தான்ப்பா. நம்ம ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது கூட, அப்பா எனக்கு வேற ஆப்ஷன் நான் வச்சுட்டு உங்க சமூகத்துக்கு வரல, உங்களை தான் நான் நம்புறேன், நீங்க தான் எனக்கு செய்யணும். ஆமென். அவரை உறுதியாய் பற்றி உண்மையே நம்பினபடினால பூரண